எங்கள் அப்பா வந்து ஒரு 10th ஃபெயில் ஆனதுக்கு என்ன தெரியாமல் ஒரு பலசர கடையில் போய் வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த பலசர கடையில் அவர் ஜென்யூனாக ஒரு 10-12 வருடங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அதுக்கு லாயலாக அந்த பலசர கடையில் இருந்ததுனால அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சேமியா நிறுவனம் வந்து ஒரு லாஸ்ல இருக்கு, அதை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த பார்வையில பாக்குறோமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. எங்க அப்பா வந்து அன்னைக்கு வந்து ஒரு பலசரக்கு தொழில் ஒரு கடையில வேலை பார்த்து கொண்டுதான் இருந்தாரு. பட் அவருக்கு சேமியா பத்தி எதுவுமே தெரியாது. பட் அவருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவே உள்ள டக்குன்னு பிடிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா நம்ம மனசுல என்ன இருக்குது, இது பண்ணலாமா வேண்டாமா, இது நமக்கு சரியாகுமா சரியாகாதா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, there is no second chance for your first opportunity அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து 2வது சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. எப்ப வருதோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்றதுதான் மிக சால சிறந்ததா இருக்கும்.